யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக நம்ம எங்கே போனாலுமே நம்ம காதுக்குள்ளே ஒலிக்கக்கூடிய ஒரே சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. இதை எதிர்த்து நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாரு. கருப்பு சட்டை போட்டு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது போக மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையும் விட்டுருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் மட்டும் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் சரி, நாங்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவோம், தமிழ்நாட்டை திரண்டு போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் விட்டுருந்தாரு ஸ்டாலின் அவர்கள். இவர் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட வாய்ஸ் அடக்கப்படுமா, நம்மளோட உரிமைகள் மீறப்படுமா? ஆல்ரெடி நமக்கு 10 ரூபாய்க்கு 3 ரூபாய் தான் நமக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. இது வந்துருச்சு அப்படின்னா அதுவும் முடிஞ்சிருமா, அதுவும் நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொடிய ப்ராசஸாக. ஆனால் நார்த் ஸ்டேட்டில் பிஜேபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி நாங்கள் தொகுதி மறுவரையறை பண்ணல, நாங்கள் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய அதே பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமும் வைக்கிறாங்க. இதில் எது உண்மை? டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அவசியம் இல்லையா? தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுமா, வஞ்சிக்கப்படாதா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது ஸ்டார்டிங்கில் நம்மளோட எம்பிஸ் எந்த வகையில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 7,05,000 அப்படிங்கிற ஒரு மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் எம்பிஸை கொண்டு வந்தாங்க நம்மளோட இந்திய கவர்மெண்ட். ஆனால் அது நாள் போக்கில் கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக ரொம்ப பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போது தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 17 லட்சம் பேருக்கு தான் ஒரு எம்பி அப்படிங்கிற கணக்கு வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட லிட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா 50% மேலே போயிடுச்சு. 7,50,000 அப்படிங்கிற ஒரு மக்கள் தொகைக்கு ஒரு எம்பின்னு இருந்த காலம் போய் 17 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற காலம் வந்துருச்சு. லிட்டரலாக இது 50%க்கும் மேலே. ஆனால் நார்த்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துருச்சு. இது 50% கிடையாது, இது 100%க்கு மேலே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 1971 அப்போ இந்திரா காந்தி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலிமா நம்மளோட பாப்புலேஷன், சவுத் பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு, நார்த் பாப்புலேஷன் டிராஸ்டிக்காக அதிகமாகிடுச்சு. அவங்க ஏன் கடைப்பிடிக்கல, நம்ம ஏன் கடைப்பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்குமே எந்த ஒரு ஸ்கீமே நார்த்துக்கு ஃபுல்லாக போய் சேர்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இப்போ மோடி அவர்கள் கொண்டு வர திட்டங்களோ இல்லை மோடி அவர்கள் கொண்டு வர ஸ்கீமோ நாம் தமிழ்நாடு இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டதே இல்லை எதையுமே. ஆனால் அவங்க கொண்டு வந்த ஜல் ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், தூய்மை இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமம் கூட போய் சேர்ந்துருக்கு. அதாவது வீட்டுக்கு வீடு பைப்பு, வீட்டுக்கு வீடு தண்ணி வசதி அப்படிங்கிற ஒரு வசதி நம்மளோட குக்கிராமத்துக்கு கூட போயிருக்கே தவிர, ஆனால் நார்த்தில் இது அமல்பட்டுருச்சா, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே இது அமலில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கீம் நிறையா கொண்டு போக மாட்டாங்க கிரவுண்ட் லெவலில். ஏன்னா அங்கே நிறைய கரப்ஷன் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கரப்ஷன் இருந்தாலுமே கூட அந்த ஸ்கீம் நம்மளோட எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. இதுதான் சவுத்துக்கும் நார்த்துக்குள்ள வித்தியாசம். இந்த மாதிரி நார்த் கவர்மெண்ட் அதை கடைப்பிடிக்காதனால இப்போ அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதனால் 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கே மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்குது. ஏன்னா சவுத்தில் 17 லட்சத்துக்கு ஒரு எம்பினும், நார்த்தில் 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பிங்கிறது இப்போ நம்மளோட வாய்ஸ் அடக்கப்படுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்க அங்கே நினைக்கிறாங்க. எங்களோட வாய்ஸ் அடக்கப்படுது, எங்களுக்கு நிறையா எம்பிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் உத்தரப்பிரதேஷ், பீகார் மாநிலங்களில் இருக்குது. இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 7,50,000 பேருக்கு ஒரு எம்பின்னு இருந்தது போக 30 லட்சங்கிறது மிகப்பெரிய அமௌண்ட்டில். அதனால் அங்கே மக்கள்கிட்ட நிறைய ஸ்கீம்ஸ் போய் சேர்றது கிடையாது, மக்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு க்ரைம் நம்ம பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஆள் சப்போர்ட் இல்லாதனால அவங்க இன்னுமே வளராமல் இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. இதனால தான் அவங்க டீலிமிட்டேஷன் ப்ராசஸை கண்டிப்பாக கொண்டு ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போது காங்கிரஸ் பீரியட் அடுத்தது வந்தாலுமே கூட அவங்களும் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு ஆகக்கூடிய சூழ்நிலையில் கட்டாயத்திலேயே அவங்க இருக்காங்க. அதனால் இப்போ நம்ம தடுக்கிறதுனாலையோ இல்லை நம்ம போராட்டம் பண்ணால் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இது நிறுத்தி வைக்க போகிறதே கிடையாது. டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக கொண்டு ஆகக்கூடிய சூழ்நிலையிலையும் கட்டாயத்திலையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலையும் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, அடுத்து காங்கிரஸ் வந்தாலும் அவங்களுக்கு இதே பிரச்சனை தான் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதால தான் இப்போ சிக்கல். இப்போ நமக்கு டோட்டல் சவுத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 129 எம்பிஸ் கரண்ட்லாம் இருக்காங்க. ஆனால் இதோட மொத்த சதவீதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23.76% நம்மளோட வாய்ஸ் பார்லிமெண்ட்டில் ஒலிக்கும். அதாவது 100ல் 23% எம்பிஸ் நம்ம சவுத் இந்தியாஸ்லேருந்து போகிறாங்க.
ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 195 எம்பிஸாக நம்ம சவுத் இந்தியாவுக்கு வருவாங்க. இது வந்து லிட்டரலாக 23.97%. இப்போ டிராஸ்டிக்காக ஈக்குவல், நம்மளோட வாய்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். இன்னும் அதை வந்து எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் வைஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா தெலுங்கானாவில் இப்போ வந்து 17 எம்பிஸ் இருக்காங்க. தொகுதி மறுவரையறைக்கு அப்புறம் வந்து 26 எம்பிஸாக மாறுவாங்க. இது வந்து 3.13% 3.18% அவங்களுக்கு உயருது. கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 20 எம்பிஸ் இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3.68%. அதுவே வந்து டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா 30% மாறும், 3.67%. தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 49 எம்பிஸ் இருக்காங்க கரண்ட்டாக. ஆனால் அது வந்து டோட்டல் பார்லிமெண்ட்டில் வந்து 7.18% இருக்குது. ஆனால் டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமா 59 எம்பிஸ் வந்து நமக்கு கிடைப்பாங்க. அதோட டோட்டல் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 7.23% இருக்கும். ஆந்திராலையும் அதே மாதிரி தான் 5.17 5.44% மாறுது. கர்நாடகாலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4.60 4.65% மாறுது. இப்படி நம்மளோட பர்சன்டேஜ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் வாய்ஸ் வந்து தான் நமக்கும் இருக்கும். நம்ம வந்து அதே பர்சன்டேஜை விட கொஞ்சம் லிட்டரலாக அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நமக்கு இன்னுமே வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் அவங்க வந்து வைக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு எம்பிஎஸுக்குமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 2.5 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு விழுகும். ஒவ்வொரு எம்பிஸ்க்கும் வந்து வருடத்துக்கு ஒரு தடவை வந்து 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 5 கோடி ரூபாய் வச்சு அவங்க தொகுதியில் வந்து எதனா ஒரு ஸ்கூல்ஸோ பில்டிங்ஸோ அது ஏதாவது ஒரு மக்கள் நல திட்டங்கள் வந்து அவங்க வந்து கொண்டு வரலாம். அப்போ அது வந்து டேரெக்டாக எம்பிஸோட பாக்கெட்ஸுக்கு போகாமல் அது கலெக்டர்கிட்ட வந்து கலெக்டர் தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி இந்த ஏதோ ஒரு ஸ்கீம் மூலிமா வந்து அவங்க வந்து பிரித்து கொடுக்க மூலிமா வந்து இது வந்து நடந்துகிட்டு வருது. இந்த வகையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு 17 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போய் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இந்த மாதிரி வருகிற பட்சத்தில் வந்து நம்மளோட மக்களுக்கு வந்து நிறையா நலத்திட்டங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு கணிப்பாக இருக்குது. அது வந்து நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் நார்த்லேயும் வந்து இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கணிப்பு. ஏன்னா இப்போ வந்து 543 எம்பிக்கு 5 கோடி ரூபாங்கிறதும் 848 எம்பிஸ்க்கு வந்து 5 கோடி ரூபாங்கிறதும் வந்து வேறுபடுதில்லை. நிறைய நலத்திட்டங்கள் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல விஷயமா தான் தெரியுது. இது வந்து வர்றதுலனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து நமக்கு சொல்லிட்டு வராங்க. ஆனால் திமுக கவர்மெண்ட் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா திமுக கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் டோட்டல் சவுத் இந்தியா பாப்புலேஷன் என்ன நினைக்குது அப்படின்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் வந்து அதிகமான எம்பிஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா பிஜேபி கவர்மெண்ட்டை வீழ்த்துறது கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக அங்கே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அங்கே இருக்கிறதுனால அவங்க வந்து அதிகமான எம்பிஸ் அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னா சவுத் இந்தியாவோட வாய்ஸ் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடும். இப்போவே பார்த்துட்டிங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு வந்து 40 சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். அந்தளவுக்கு நமக்கு ஒன்று தேவை, ஆனால் நார்த்தில் வேறு தேவைங்கிறதுனால நம்மளோட ஆசைகளும் சரி நம்மளோட வாய்ஸும் வந்து பார்லிமெண்ட்டில் கேட்குறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து எப்பவுமே இருந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்மளோட சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பாப்புலேஷன் வைஸ் பிரிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீமில் தான் வந்து நாங்கள் எல்லாமே பாப்புலேஷன் கம்மி பண்ணோம். இப்போ வந்து அவங்க வந்து பாப்புலேஷன் அதிகமாகிட்டதுனால வந்து நாங்கள் உங்களோட ஸ்கீமை கடைப்பிடிச்சதுனால நாங்கள் தண்டிக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இதற்கு வந்து ஒரு 3 சொல்யூஷனாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷனும் அவங்க தராங்க சவுத் இந்தியன் பீப்புள்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 7,05,000 பேருக்கு ஒரு எம்பிங்கிற ஒரு இதில் தானே கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி 7,05,000 பேருக்கு ஒரு எம்பிங்கிற மாதிரியே திருப்பி மறுவரையறை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசலை ஏற்றுக்கிட்டு நம்ம எம்பிஸை கொண்டு வந்து அப்படின்னா 1872 எம்பிஸை வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும். ஆனால் நம்மளோட நியூ பார்லிமெண்ட்டோட சீட்டோட கவுண்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 880 சீட்டு மட்டும்தான். இது சீட்டு தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. 1872 எம்பிஸை கொண்டு வந்து நம்மளோட இது கொண்டு வருதுங்கிறது வந்து சாத்தியப்படாத விஷயம். அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் மூலிமா வந்து நீங்கள் வந்து பிரிக்கலாமே, அது வந்து எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வந்து சவுத் இந்தியன் பீப்புள் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன் ஃபிஸ்கால் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கீழே வந்து இதை பிரிக்கணும். அதாவது நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் கட்டுற ஜிஎஸ்டியில் வந்து 40% மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிது, மீதி இருக்க 60% வந்து எங்கேயும் போகுது. அதனால் வந்து அப்படி இல்லாமல் எந்தெந்த சிட்டிஸோ எந்தெந்த ஒரு எம்பி பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஜிடிபி ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வையில் எந்த ஒரு இப்போ சென்னைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இது வந்து ஜிடிபி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் கொடுக்குது அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு ஒரு எம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வாங்க.
இப்போ வந்து சென்னை வந்து மிக குறுகிய இடம், ஆனால் நிறைய பாப்புலேஷன் இருக்க இடம். இங்கக்கூடிய ஜிடிபி வந்து 100 ரூபாய் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போது ஊட்டி இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரியான மாநிலங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஊட்டி, திருச்சி, மதுரை இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸுக்கு வந்து நம்மளோட ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வரும். இதே நார்த் இந்தியாவில் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சென்னையிலோட ஒரு ஜிடிபி வந்து இப்போ பீகார் வந்து கொடுக்குது அப்படின்னா, பீகாருக்கு மொத்தமாக ஒரு எம்பி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து வந்துடும். அதனால் வந்து இந்த சிஸ்டமும் வந்து ஃபெயிலியர் சிஸ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே வந்து பாப்புலேஷன் தானே, யூபி பீகாரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தானே, அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் 2ஆக உடச்சிருங்க. அங்கே வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டேட்டை 2ஆக உடச்சிட்டிங்க அப்படின்னா, அங்கே இருக்க மட்டும் எம்பிஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதமும் வருது. ஆனால் இந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸை வந்து 2ஆக பிரிப்பாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா எம்பிஸ் ஆட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து முன் வச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த 3மே வந்து பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னோட பார்வை. உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக வந்து நீங்கள் தொகுதி மறுவரையறை பண்ணலாமா, இல்லை பாப்புலேஷன் வைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து கட்டாயமாக இருக்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.